இந்த ஒயிட் லைனை யாராவது கடந்து போனாங்கன்னு சொன்னா அவங்க அங்கேயே சுயநினைவை இழந்து மயங்கி விழுந்துருவாங்க. அப்படிதான் இங்க ஒருத்தர் தெரியாதனமா காரை ஓட்டிக்கிட்டு அந்த ஒயிட் லைனை தாண்டி போயிடுறாரு. அடுத்த செகண்டே அவரு காருக்குள்ளேயே மயங்கி விழுந்து அந்த கார் நேரா போய் வேற ஒரு கார்ல மோதி அப்படியே வெடிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம்லாம் வந்துடுறாங்க. வந்து அதுல ஒருத்தர் மேல கயிறுலாம் கட்டி கேஸ் மாஸ்க்லாம் போட்டு அவர் அந்த ஒயிட் லைனுக்குள்ள அனுப்புறாங்க. அவரும் அதுக்குள்ள அப்படியே பொறுமையா நடந்து போறாரு. நடந்து போன சில நொடிகள்லயே பார்த்தா அவருமே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அதனால அந்த கயிறை பிடிச்சி அவரை இந்த பக்கமா இழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்னதான் ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால இங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கும். கேட்ட அடுத்த செகண்டே அங்க இருக்கிற ஒரு லேடி மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் மயங்கி விழுந்தாங்கன்னு பார்த்தா அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற பறவைங்களும் மயங்கி விழுந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயங்கி விழுந்த எல்லாருக்குமே மயக்கம் தெளிஞ்சு ஒருத்தர் பின்னால ஒருத்தரா எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த டவுனும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. எல்லாருடைய லைஃபும் நார்மலா போக ஆரம்பிச்சிருது. ஆனா என்ன பிரச்சனைனா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டவுன்ல இருக்கிற எல்லா பெண்களுமே ஒரே நேரத்துல பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் எல்லாருக்குமே ஒரே நாள்ல டெலிவரி நடக்குது. அதனால கவர்மெண்ட் ஏகப்பட்ட நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த டவுனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு வழியா குழந்தையை பெத்தெடுத்துறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே ஜீன் இருக்குது. அதாவது என்னன்னா, அந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே அப்பா மாதிரி தெரியுது. அந்த குழந்தைங்க வளர வளர பார்த்தா பயங்கர புத்திசாலியா இருக்குதுங்க. ஒரு வயசுலயே அதுங்களுடைய நேம் அதுங்களே கரெக்டான ஸ்பெல்லிங்ல எழுதுதுங்க. இப்படி இருக்க அதுல ஒரு பொண்ணு ஃபுட்டை கீழே கொட்டிடுவா. அதனால அவங்க அம்மா அவளை திட்டுவாங்க. அவங்க திட்டின அடுத்த செகண்டே பார்த்தா கோவத்துல அந்த பொண்ணுடைய கண்ணு அப்படியே கிரீன் கலர்ல மாற ஆரம்பிச்சிடுது.